ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே விழுந்த பேக் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம கொண்டு போகிற பேக் என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுவேன், வெஸ்டர்ன் ட்ரெடிஷ்னல் எல்லாம் போடுவேன். அதுக்கேற்ற மாதிரி பேக் வேணும் இல்லையா? அதனால வந்து நல்ல வேலை பிராண்டு தரல, அதனால பேக் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து பேக் பேக் பண்ணணும். அப்புறம் போய் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கில் என்னெல்லாம் பேக் பண்ணுறோன்றதை பார்ப்போம். நம்ம வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறத வந்து பிளான் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். என்னென்னா, வாட்டர் பாட்டில் ரொம்ப மெயின். நான் எல்லாருக்கும் ஸ்கின் கேர் கேட்கும் போது சொல்கிற ஒரு விஷயம், ரொம்ப விஷயம் என்னன்னா, தண்ணி குடிங்க அப்படின்னு. ஆனால் நான் குடிக்க மாட்டேன், ஆனால் நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ இனிமேலேருந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் பாட்டில். அது வந்து என்னன்னா, இதுல வந்து டெம்பரேச்சர் தெரியும். இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்குன்றது வந்து இந்த மேல இருக்க ஸ்கிரீன் வந்து தெரியும். நார்மல் வாட்டரும் தெரியும், கூலிங் வாட்டரும் தெரியும், ஹாட் வாட்டரும் தெரியும். இப்போ தெரியுதா? ஸோ தெரியும். அந்த அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கோம். இப்போதைக்கு நம்ம சுடு தண்ணி தேவைப்படாது, ரொம்ப சில் தண்ணி தான் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நோட் பேட், டைரி. எதாக இருந்தாலும் நம்ம இதில் தான் எழுதுவோம், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான பென் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் அதான் சொன்னேன், என்னோட ஹெட்செட் சார்ஜ் ஏறுது, ஃபோன் சார்ஜ் ஏறுது. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. ஐடி கம்பெனிக்கு போறவங்களாம் இந்த பேக்ல என்ன வச்சுப்பாங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக், ஏன்னா மேக்கப் திங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. சீப்பு மெயினா சீப்பு இருக்கும். ஹேண்ட்பேக்ல அந்த ஐட்டம் ஒண்ணு கூட இல்லையே. போட போறேன், என்ன அப்புறம் நான் சொல்றேன். ஆனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. என்னவா இருக்கும் என்னன்னு சொல்றேன். இது வந்து இப்ப குத்த போறேன் எப்படியும். ஸோ இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ண போறேன். அது இல்லாம ஒண்ணு, ரெண்டு, எதுக்குன்னு கேளுங்களேன். ரொம்ப கசகசந்தா கொண்ட போடணும், அதுக்காக. சரி, உனக்காக போ. இந்த ஒன்று எடுத்துட்டு போக போறேன். இதுதான் வந்து இந்த பேக்ல வந்து மேக்கப் செட்டா இருக்க போகுது. ஏன்னா எல்லாராலையும் கண்டிப்பா ஃப்ரீ ஹேர்ல இருக்க முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பா நான் வந்து கொண்ட போடுவேன். அதனால வந்து இந்த கிளிப்பு மட்டும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேக்கப் திங்கா நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே வந்து இந்த என்னோட ஹேபிட்ல எனக்கு வந்து இந்த ஹேபிட்டே இல்லை. பவுடர் எடுத்து வைக்கணும், லிப்ஸ்டிக்கு, சீப்பு, அப்புறம் இந்த மாதிரிலாம் பேக் எடுத்து வைக்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மேபி ஃபியூச்சரில் மாறினா பார்க்கலாம். பட் இந்த திங் எடுத்து வைக்க போகிறேன், இந்த கிளிப்பு. அதுக்கப்புறம் வந்து ஹெட்செட், ரெண்டாவது ஹெட்செட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு அதில் எப்போ வேணாலும் சார்ஜ் காலி ஆகலாம். அதனால வந்து இதுதான் காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஹெட்செட். ஸோ வந்து இதுவும் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ வந்து பார்ப்போமா. அடுத்தது வந்து நம்ம இன்னும் காஸ்டியூம் செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ காஸ்டியூம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம போய் குளிச்சுட்டு ரெடி ஆகும். காஸ்டியூம்ங்கிறத நம்ம யார்கிட்ட தெரியுமா கேட்க போறோம்? என்ன எப்ப மாறும்? எடுத்து வைக்க சொல்லல, நீங்க சொன்னா போதும். காலேஜ் போகும்போது இதே இது அப்படியே ஃபாலோ பண்ணேன். அப்போ ஓகே. இப்போ நீ ஆபீஸ் போறப்பா நீ அதாவது அவ யோசிப்பேன் எடுக்கலாம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு. அதனால வந்து இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ண போறோம். ஏன் பாதி மறைச்சிட்டோம்னா ரொம்ப கேவலமா இருக்கு என் கபோர்டு மட்டும். ஸோ வந்து வாய்ப்பு இல்லை, அது ஆஃப் சாரி, அது நோ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் கபோர்டு தான் இப்போதைக்கு நம்ம எந்த கலர் போடலாம்னு இருக்க. ட்ரெஸ் இல்ல, கீழ ஃபர்ஸ்ட் ப்ளூ நல்லா இருக்குமே. அந்த பேண்ட்ல எலி கச்ச மாதிரி முட்டில ஓட்டையா இருக்கு. சரி, ரெண்டாவது இருக்கு அந்த பிஸ்கட் கலர் மாதிரி. இது நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால வேணாம். பிளாக் போடக்கூடாது, ஜெயிலு. மேல உள்ள அது இதுவா இதுவா அது வந்து லூசா இருக்கு, இன்னும் டைட் பிடிக்கல. சரி ஓகே. மேல உள்ள ரெட் கலர் போகும்போதே வந்து பத்திரகா அந்த சாமி மாதிரி ரெட் அப்படி சொல்லுவாங்க, வேணாம். சரி ரைட். பிங்க் பஞ்சு முட்டாய் கலர். அந்த மேல உள்ள வந்து இதுவும் மஞ்சள் மாரியம்மா மாதிரி இருக்குன்றாங்க, வேணாம். சரி ஓகே. மேல உள்ளது பால் பச்சை, அது காவியாவோடது. வேணாம். சரி, அப்ப கீழ இருக்க ஃபேண்டா கலரா இருக்கு. ஃபேண்டா நான் மட்டும் ரொம்ப தனியா தெரியும், வேண்டாம். சரி நெக்ஸ்ட். இது வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ். இது வந்து இப்போ ஒரு மாதிரி குத்தும் வெயிலுக்கு. ஓகே நெக்ஸ்ட். இது வந்து பேண்ட் வந்து வெயில்ல போட்டு வெளுத்து போச்சு. ஆமா. சரி ஓகே. அது என்னோட அது அந்த பிள்ளையோட தான்.
சரி வேற. இதுவும் பேண்ட் ஷாலும் வெளுத்து போச்சு. இது வந்து அம்மாவோடது, இது அம்மாவோடது. நான் ட்ரெஸ் இல்லை, என்ன போடலான்னு இருக்க நீ? ட்ரெஸ் இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆபீஸ் போல. ஹாய் தேடுறேன். சரி ஆபீஸ் போனா வாரீங்க சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போலாம். இல்லம்மா ட்ரெஸ் தேடுறேம்மா. நான் வேணா ஒயிட் போடவா? ஒயிட் போடவா? சரி நீ யோசிச்சு முடிவெடு. நான் போய் சின்னதா வேலை இருக்கு முடிச்சு நீ எவ்வளவு நேரம் பாக்குறேன்னு பாப்போம். டைம் ஆயிடுச்சு, 10:15 ஆயிடுச்சு. அம்மா இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, பேசாம பேண்ட் சட்டை போட்டு போயிடவா சிம்பிளா? ஃபர்ஸ்ட் நாள் வேண்டாம். இன்னும் என்ன யோசி. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டோம். ஆனால் 11:15க்கு பஸ்ஸு. டைம் 10:45 ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு நம்ம சீக்கிரம் கிளம்புறோம். ஸோ ஃபைனல் காஸ்ட்யூம் இதுதான். கிளம்பிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். எனிவே ஸோ வந்து இதுதான் காஸ்ட்யூம். நம்மகிட்ட ஒரு ஆப்ஷன் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி முடிச்சுட்டு ஸோ வந்து நம்ம வந்து ஃபைனலாக ரெடி ஆகிட்டோம். திஸ் இஸ் அவர் கெட்டப். லாஸ்ட் ஒன்று என்னென்னா, நான் வந்து ஹேர் ஸ்டைல் இவ்வளோ தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கண்ணாடி கூட பார்க்க தேவையில்ல. பிடிச்சி இது ஒரு கிளச் போட்டோன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் வந்து முடிஞ்சிச்சு. இதான் வந்து நம்மளோட ஃபைனல் கெட்டப். ஸோ வந்து அவ்வளோதான். ஆஃபீஸ் போகிறோம், இன்னைக்கு ஜாயின் பண்ணுறோம். Bye.